அதே போல நெடுஞ்சாலை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு வரல. இதெல்லாம் புதுசா அறிவிச்சாங்க, வேற மாநிலத்துக்கு போகுது. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சென்னை சேலம் விரைவு வழித்தடம் அமைக்கின்ற அந்த உத்தரவு வருகின்ற பொழுது நீங்க என்னென்னவெல்லாம் போராட்டம் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது அதை எதிர்த்து போராடி விட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால ஐயோ எங்களுக்கு திட்டம் கொடுக்கல அப்படிங்கிற இந்த இரட்டை வேட நாடகத்தை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதனால ஒரு 2 மடங்கு கடனை வாங்கி வச்சுட்டு அந்த கடனுக்கு 30% வட்டி கட்டுறாராம். 4.25 லட்சம் கோடி கடனுக்கு 1.4 லட்சம் கோடி கடன் கட்டுறீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 30% யாராவது கடனுக்கு வட்டி கட்டுவாங்களா? அப்ப எந்த அர்த்தத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சட்டப்பேரவையில பேசுறாங்கன்னு தெரியல. அதனால் அதிகமான இன்னைக்கு புள்ளி விவரத்தைப்படி 11% வளர்ச்சி கண்ட மாநிலம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு பெருமை பேசுகின்ற நீங்கள் இன்னொன்றையும் சேர்த்து பெருமை தேடிக் கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடுதான். கடன் வாங்கி இருந்தால் கூட மூலதன செலவிற்கு அதை பயன்படுத்தாமல் வெறுமனே மற்ற செலவுகளுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடுதான். தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக, தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக மத்திய அரசின் மீது பழி போடுகின்ற வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். 4.5 வருட காலம் நீங்க ஆட்சி நடத்தியாச்சு. கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே முழுமையாக நிறைவேற்றல. இன்றைக்கு கூட ஆணவ படுகொலைகளுக்காக நீதிபதி, உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு பாஷா அவர்கள் தலைமையில குழு போட்டிருக்கீங்க. இதே போல தென் மாவட்டங்களில் சாதிய வன்முறைகளுக்கு அதற்கென்று தனியாக நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு குழு போட்டீங்க. அந்த அறிக்கை இது வரைக்கும் வெளியிட்டீங்களா? இல்ல. ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல. அப்ப இதுக்கு இப்ப திருப்பி எதுக்கு இன்னொரு தடவை கமிஷன்? இந்த கண்துடைப்பு நாடகத்தை தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். உண்மையாகவே பட்டியலினத்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக வேலை செய்யாமல், தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் பேர் மாற்ற வேலை, கமிஷன் அமைக்கிற வேலை மட்டும்தான் திமுக திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்போ டெல்டா மாவட்டத்தில் இந்த வருஷம் 13 மடங்கு குறுவை சாகுபடி விளைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான குடோன் கட்டாததுக்கான காரணம் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான விதங்களை கொடுக்காததுதான் நெல் குறுவையை அரைக்க முடியல, அதுதான் காரணம். அதனால எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும்போது நீங்க தான் கூட்டணியில் இருக்கிறீங்களா, அதுக்கான அனுமதியை வாங்கி கொடுங்க. நானும் அமைச்சர் சொன்ன பதில கேட்டேன். அதாவது சேமிப்பு கிடங்குகள் அப்படிங்கிறது மாநில அரசு ஏன் அதுக்கு 100% FDI இருக்கு. மத்திய அரசு 100% FDI சேமிப்பு கிடங்குகளுக்கு கொடுத்திருக்கு. ஆனா அந்த சேமிப்பு கிடங்குகளை எல்லாம் வெளிநாட்டு முதலீடுகளை கூட கொண்டு வந்து அதை கட்ட முடிகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் அதை விட்டுவிட்டு அதை தனியாரும் கொண்டு வரலாம், கவர்மெண்ட்டும் கொண்டு வரலாம், ஹைபிரிட் மாடலையும் பண்ணலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இவங்களோட சொந்த கம்பெனிகளை சினிமா தாங்க எடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகளை பத்தி கவலைப்படுறாங்க. இவங்களே பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இவங்க கிட்ட இருக்கிற இத்தனை நிறுவனத்துல முதலீடு பண்ணிருக்கலாம். செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செறிவூட்டப்பட்ட அரிசி அந்த நாம கொடுக்கின்ற உணவு விநியோக திட்டத்தில் கலக்கின்ற அரிசிக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.